கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியில் அடுத்தடுத்து விலகும் நிர்வாகிகள். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பாஜகவின் செயல்பாடுகள் சரியில்லை என பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளதால் பரபரப்பு. கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பாஜக தலைவராக ஒசூர் மாநகராட்சி தேர்பேட்டை பகுதியைச் சேர்ந்த திரு எம் நாகராஜ் அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்தார். இவர் மாவட்ட தலைவராக செயல்பட்ட போது பல்வேறு போராட்டங்கள் மூலமாக கட்சி வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்றதாக அரசியல் பிரமுகர்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக ஒசூர் மாநகராட்சி விளையாட்டு மைதானத்திற்கு முன்னாள் முதல்வர் கருணாநிதி பெயரிட்டதை கண்டித்து கலைஞர் கருணாநிதி பிறந்த நாள் அன்றே போராட்டம் நடத்தி பெயர் பலகை கருப்பு மை பூசியதும், ஒசூர் மாநகராட்சி விளையாட்டு மைதானத்தில் நூலகம் கட்டுவதற்காக தோண்டப்பட்ட குழி உள்ளிட்ட பணிகளையும் போராட்டத்தின் மூலம் தடுத்து நிறுத்திய உள்ளிட்ட முக்கிய போராட்டங்களில் இவர் ஈடுபட்டதாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கிராமங்கள் தோறும் பாரதிய ஜனதா கட்சியின் கிளைகளை தொடங்க முக்கிய காரணமாக மாவட்ட தலைவர் எம் நாகராஜ் இருந்தார் என கூறப்படும் நிலையில் கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் ஒசூர் தளி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுகவை 3வது இடத்திற்கு தள்ளி பாஜக 2 தொகுதிகளிலும் 2ஆம் இடம் பிடித்து அரசியல் கட்சிகளை அதிர்ச்சிக்குள்ளாக்க வைத்ததும் இவர் மாவட்ட தலைவராக பதவி வகித்த காலத்தில்தான் என்கிறார்கள். இந்த நிலையில்தான் கடந்த ஜனவரி மாதம் பாரதிய ஜனதா கட்சியின் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தலைவராக தளி சட்டமன்ற தொகுதி தேன்கனிக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த திரு நாராயணன் என்பவர் நியமிக்கப்பட்டார். நாராயணன் என்பவர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் என்பவருடன் இணைந்து பணியாற்றியவர் என சொல்லப்படும் நிலையில் தளி தொகுதியில் மட்டுமே பரிச்சயமானவரான நாராயணன் ஒசூர், வேப்பநல்லி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள பாஜகவினருக்கு பெரிதாக அறிமுகம் இல்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் ஓபிசி தலைவர் சூளகிரி அடுத்த குடிசாதனப்பள்ளியைச் சேர்ந்த நேரு என்பவர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பாஜக செயல்பாடுகள் சரியில்லை என குற்றம் சாட்டி மாநில தலைவருக்கு கடிதம் அனுப்பி வைத்து கட்சியிலிருந்து விலகியுள்ளார். நேற்று கெலமங்கலம் பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டம் நடைபெற்ற நிலையில் கெலமங்கலம் கிழக்கு ஒன்றியம் ராய்கோட்டை பகுதியைச் சேர்ந்த பாஜக ஓபிசி தலைவர் சதீஷ் தலைமையில் ஒட்டுமொத்தமாக ஓபிசி நிர்வாகிகள் உள்ளிட்ட 22 பேர் கட்சியிலிருந்து விலகியிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைமை அலுவலகமான கமல ஆலயத்திற்கு சதீஷ் அனுப்பியுள்ள கடிதத்தில் மாற்றுக் கட்சிகளிலிருந்து வருபவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது, பழைய நிர்வாகிகளுக்கு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பாஜகவில் முன்னுரிமை அளிக்கப்படுவதில்லை என குறிப்பிட்டுள்ளனர். பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவராக புதிய தலைவராக நாராயணன் என்பவர் நியமனத்திற்கு பிறகுதான் கட்சி நிர்வாகிகள் விலக காரணமாக சொல்லப்படுகிறது. பாரதிய